அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுவனம் யாருக்கு? மன்சூர் இப்னு சக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரண சமயத்தில் தம் மகனை அழைத்து, மகனே, என் கபூரில் என் மையத்தை வைத்ததும் நெற்றியில் வியர்வை துளிர்க்கும். அதை நீ துடைத்துவிட்டு என்னை மண்ணால் மூடிய பின் என் புதைக்குழி அருகில் நின்று களிமாவை உரக்க சப்தமிட்டு சொல்லிக் கொண்டு இரு. இன்ஷா அல்லாஹ் என் அருகில் வரும் வானவர்களிடம் அந்த களிமாவை நான் உச்சரிக்க ஏதுவாக இருக்கும் என்றார்கள். அவர் மகனும் அவ்வாறே செய்து முடித்தார். சில நாட்களுக்கு பின் அவர் மகன் கனவில் அப்பெரியார் தோன்றினார். அவர் மகன் தன் தந்தையை பார்த்து, தந்தையே, தங்களை இறைவன் எப்படி நடத்தினான், எவ்விதம் தங்களிடம் நடந்து கொண்டான் என்று கேட்டார். அப்போது அவர் தந்தை கூறினார், மகனே, நான் 60 ஆண்டுகள் தொடர்ந்து இறை வணக்கம் புரிந்தேன், அதையும் இறைவன் ஏற்கவில்லை. 60 முறை ஹஜ் செய்துள்ளேன், அதையும் இறைவன் ஏற்கவில்லை. 60 லட்சம் தீனார்களை இறை வழியில் செலவு செய்தேன், அதையும் ஏற்கவில்லை. எனவே நான் நரகவாய்தான் என எண்ணி கதி கலங்கி நின்ற போது இறைவன் தெருவில் கிடந்த ஒரு முள்ளை எடுத்து ஓரத்தில் போட்டதன் காரணமாக உனக்கு சொர்க்கம் தருகிறேன் என்று சொன்னான். எனது அருமை முஸ்லிம் சகோதரர்களே, தெருவில் கிடக்கும் கற்களையும் முள்ளையும் எடுத்து ஓரமாக போடுவது கூட ஒரு தர்மம்தான். இதுவே ஈமானின் கடைசி எல்லையாகும். இது போன்ற ஹதீஸ்களை நீங்க மேலும் கேட்கணுமா? அப்ப எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.